Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to singaiprincess. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி Ramadan Special மசாலா நோம்பு கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் மெஷர்மெண்ட் கப்பு அளவு சொல்லிடுறேன். நான் இந்த கப்பில் தான் ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இதில் பாதி கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த கப்போட மெஷர்மெண்ட் நான் உங்கள்கிட்ட காமிச்சிக்கிறேன். இப்போ முதல்ல பச்சரிசி ஒரு கப் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது கையால் நல்லா உடச்சி விட்டுக்கங்க. அப்போ தான் கஞ்சி மசிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நான் இப்போ அரிசி பருப்புலாம் எடுத்திருக்கேன். எல்லாமே 2 மணி நேரம் ஊற வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். அதேமாதிரி நீங்களும் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதேமாரி தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருங்க. அப்புறமா பாசி பருப்பும் 1/2 கப் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம் எல்லாமே ஊற வச்சு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா அடுப்பில் ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். சூடான பிறகு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஒரு பெரிய பட்டை 1, 2 ஏலக்காய், 3 கிராம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 4 நிமிஷம் வதக்கினா போதும். நல்லா பொன்னிறமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா 4 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வெங்காயம் வதக்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வடை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இறைச்சி கொத்துக்கறி 150 கிராம் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கஞ்சிக்கு நிறையலாம் போட்டுறாதீங்க. ஒரு 150 கிராம் 100 கிராம் இப்படியே போடுங்க. அப்போ தான் கஞ்சிக்கு நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா உங்களுக்கு காற்று தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறமா இதில் 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுத்தாலும் இதுமாதிரி தனியாக பூண்டு கொடுக்கும்போது நல்லா ஃப்ளேவர் தரோங்க. அப்புறமா கொத்தமல்லி கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே சேரும். அப்புறமா என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் லைக் பண்ணாமல் போகாதீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்லேயும் தான் என்னுடைய மோட்டிவேஷன் இருக்குது. அடுத்ததாக இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குங்க. மசாலா போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு இதில் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அப்புறமா பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கடலைப்பருப்பு, லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்ச வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி ப்ளெயினாக நோம்பு கஞ்சி போட்டிருக்கேன். மசாலாலாம் போடாமல் தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணி நம்ம சாதாரணமாக உள்ள நோம்பு கஞ்சும் போட்டிருக்கேன். அதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். இப்போ இதில் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். 1 கப்பு ரைஸுக்கு 8 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு மூடிக்கலாம். அடுப்பு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை நம்ம 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 6 விசில் விட்டு எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக்காக இருக்குது. இதை வந்து சூடாக இருக்கும் போதே நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கஞ்சியை வந்து மசிச்சு விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் 100 கிராம் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்த பிறகு ரொம்ப கொதிக்க வேணாம். லைட்டாக ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு சூப்பரான மசாலா நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.